பெருமையாக சொல்லிப்பாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிமைன்னுவாங்க. அது பெருமையாக சொல்லிப்பாங்க. அதாவது அவருக்கு அடிமை ஆகிட்டோம், வாலண்டியராக அடிமை ஆகிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரோ செய்ய ரெடி. என் வாழ்க்கைக்கான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கான அந்த உரிமையே அவர்கிட்ட சரண அடைஞ்சாச்சு, ஒப்புவித்தாச்சு. அதான் அர்த்தம். இயேசு உண்மையிலே லார்டு, கர்த்தர், ஆண்டவராக இருக்கிறாருன்னா அது நிச்சயமாக அதில் இருக்குது. இப்போ சில நேரம் நம்ம சொல்லிக்கிறோம் இயேசு ஆண்டவர்னா, நான் ஆக்சுவலாக அதன்படி வாழ்கிறது இல்லை. இது ரொம்ப புரட்சிகரமான ஒரு காரியம். இது ரொம்ப கஷ்டம். இது நான் சொன்னது போல் மனுஷிக சுவாபத்தில் என் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் உள்ள. நமக்கு உலகமும் அதுதான் சொல்லுது. எப்பா, the individual has the right to decide. தனிப்பட்ட ஆளுக்கு தான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கான உரிமை உண்டு. குறிப்பாக இந்த காலத்தில் அந்த கொள்கை ரொம்ப இருக்கு இல்லையா? ஆனால் கிறிஸ்தவன் சொல்கிறான், இல்லை, அந்த உரிமையை நான் ஒப்புவித்துட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் ஆண்டவர், என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். இது புரட்சிகரமான ஒரு காரியம். ஏதேன் தோட்டத்தில் நடந்ததை ரிவர்ஸ் பண்ணுகிறோம், நம்ம தலைகீழ திருப்புறோம். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? முதல்ல தேவன் தான் மனுஷனுக்காக தீர்மானித்தார். எது அவனுக்கு நல்லது, எது கெட்டதுன்னு முதல்ல யார் தீர்மானித்தது? தேவன் தான். அவர் சொல்லிட்டார், எப்பா ஆதாமே, நான் சொல்கிறேன், நான் தீர்மானிக்கிறேன், உனக்கு என்ன நல்லது, உனக்கு என்ன கெட்டதுன்னு சொல்கிறேன் கேளு. இந்த மற்ற மரத்தின் கனி எல்லாம் நல்லது, இது உனக்கு கூடாது. இந்த ஒரு மரத்தின் கனி உனக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். தீர்மானிப்பதற்கான உரிமை கடவுள்கிட்ட இருந்தது இல்லையா? ஆதாம் என்ன பண்ணான்? கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சொல்லிட்டான், சரி ஆண்டவரே, இனி இது வரைக்கும் நீர் சொன்னீர், ஆனால் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கையில் தீர்மானத்தை எடுக்கிறதுக்கான உரிமையை இனிமே நான் எடுத்துக்கிறேன். நீர் தீர்மானிக்க தேவையில்லை. இந்த மரம் நல்லது இல்லைன்னையா, கனீர் நல்லது இல்லைன்னு சொன்னீரா? இல்லை, இன்னிலிருந்து இது எனக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன், நான் தீர்மானத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அப்படி போனான் பாருங்க. விசுவாசிகள் அதை அப்படி தலையில் திருப்புறாங்க. எங்கள் முப்பாட்டன் செய்தது தப்பு, தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த உரிமை உமக்கு மட்டும்தான் உண்டு, நீர் சொல்கிறபடி நான் வாழுவேன். அப்போது இது ரொம்ப கஷ்டங்க. இது ஈஸி கிடையாது. டு டினை யுவர் செல்ஃப் இஸ் வெரி ஹார்ட். ரொம்ப கஷ்டம். நம்மையே மறுதளிக்கிறது அல்லது தன்னைத்தான் வெறுத்துன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இதுக்கு ஆப்போசிட்டாக வாழ்கிறது தான் ஈஸி. இதுக்கு நேர் எதிர்மாறாக வாழ்கிறது தான் ஈஸி. என்னையே டினை பண்ணிக்கிறதுக்குனுடைய எதிர்மாறாக ஆப்போசிட் என்னது? என்னையே திருப்திப்படுத்திக்கிறேன். செல்ஃப் டினாயலுக்கு ஆப்போசிட் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன். என்னையே திருப்திப்படுத்திக்கிறது தானே ஈஸி. எனக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறது தானே ஈஸி. நான் எங்கே விரும்பணும் அங்கே போகிறது தானே ஈஸி. என் சித்தத்தின்படி வாழ்கிறது தானே ஈஸி. ஆனால் கிறிஸ்தவன் சொல்கிறான், இல்லை, இயேசுவை பின்பற்றுவேன்னு சொல்கிறான். இல்லை இல்லை இல்லை, நான் விரும்புகிறத காட்டலாம் அவர்கிட்ட என்ன விரும்புகிறா, என்னுடைய சித்தத்தை காட்டலாம் அவருடைய சித்தம். அதுதான் முதல். நம்மளே திருப்திப்படுத்திக்கிறது போல அவர் சொல்கிறபடி நாம் வாழுகிறோம். நமக்கு நோன்னு சொல்லிட்டு இயேசுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு